ஆரூராந்தரசே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த ஊருக்கு எங்களுக்கு ஒரு உறவுன்னு கேட்டா, இந்த ஊர்ல தாங்க வந்து ஒரு 7 பேர்த்த நாங்க சைவமாக்கின ஊர். 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதேஸ்வரிக்கும் ஆதேஸ்வர பெருமானுக்கும் குடமுழுக்கு செய்வதற்காக அடியேன் வந்திருந்தோம். அப்ப இதே சக்தியா வீட்டில தான் அடியனோடு வந்தவர்கள் 7 பேர் புதியதாக உத்தராகம் கட்டி இன்னைக்கு அந்த குடும்பத்திலாம் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு என்றும் திருஞான சம்பந்தர் என்றும் திருவாசகம் என்றும் யாழினி என்றும் அதுபோல மங்கையர்க்கரசி என்றும் அதுபோல கமலினி என்றும் இப்படியெல்லாம் இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி அந்த திருமணத்தை அடியேன் செய்து வைத்து அவர்களுக்கு எல்லாருக்கும் குழந்தை, ஆண் குழந்தை பெண் குழந்தை, எல்லாருக்கும் ஆண் குழந்தையாக எல்லாருக்கும் இருக்கிறது. அப்ப இந்த ஊரை என்றும் மறவா 12 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோம். அதுபோல மைசூருக்கு ஒரு டைம் இந்த கொரோனா காலம் தொட்டு நாங்கள் மைசூருக்கு செல்ல வேண்டிய காரணம் இருந்தது, வழிபாட்டுக்கு தான். அப்ப சக்தி ஐயாவுக்கு ஃபோன் அடித்து, ஐயா நாங்கள் ஒரு 25 பேர் வரோன்னு சொல்றோம். உடனே எடுத்த உடனே சொன்ன வார்த்தை, இங்கே தான் வந்து சாப்பிடுவோம், இங்கே தான் சாப்பாடு என்றார். நாங்களும் அதுக்காக தாங்க ஃபோன் அடித்தோன்னு சொன்னோம். அதுபோல் எங்கள் அம்மு பிரியாவும் சக்தியாவும் தக்காளி சாதத்தையும் அற்புதமாக செய்து அடியவர்களுக்கு கவனித்து எங்களை இரவு தங்க வைத்து காலையிலே எங்களை அனுப்பிய பெருந்தகையாளர்கள் அவர்கள் என்றென்றும் இருக்க வேண்டும். அதுபோல் அம்மையார் அவர்கள் ஞானத்தின் விளம்பாக எப்பொழுது கேட்டாலும் உழலுகின்ற அஞ்ஞானத்தை சுழற்றி ஆன்மா ஈடேடுகின்ற பக்குவத்தை ஞானத்தின்பால் தான் கேள்வியை கேட்பார்கள். அப்பப்போ பொழுது அந்த தோன்றுதல் தோன்றினும் புகழோடு தோன்றுகிறான் வான்புகழ் வள்ளுவன். அப்படி அம்மையார் கேட்கக்கூடிய கேள்விகள் உயர்ந்த ஞானமுடைய கேள்வியாக இருக்கும். அப்படி இந்த ஊர் பெரும் புண்ணியம் செய்த ஊர். இந்த ஊர் அடியார்களுக்கு சோர் போட்ட ஊர். இந்த ஊர் அடியார்களை அரவணைக்கக்கூடிய ஊர். இந்த ஊர் தமிழ் வேதங்களை தன் தலைமைக்கிடமாக கொண்டு ஆட்படுத்த வேண்டும் என்கின்ற ஊர் இந்த ஊர். அந்த நன்றி கடன் தான் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவா. அது காலம் கருதி இந்த நாங்க ஒரு 7 மணி 6 மணி வரையுமாவது ஆக்கணும்னு நினைத்தோம். சக்தி ஐயா உள்ள கூட போயிட்டாங்க என்னன்னு கேட்கிறேன். என்ன பண்ண, அதனால இறைவன் கருணையோடு எங்களுக்கு இந்த வாய்ப்பு நல்கிய பெருந்தகையாக எங்கள் அன்புக்குரிய செல்ல குழந்தையாகத்தான் நாங்கள் எங்கள் சக்தி ஐயாவை பார்ப்பது. ஏன்னா எது வேண்டுமானாலும் உரிமையாக கேட்போம். அவர் வந்துதான் அங்க நம்மளுடைய திருமணத்தை முதல்ல கால்கோல் போடுறதுக்கு ஐயா அவர்கள் தான் வந்திருந்தார்கள். அதுபோல இன்றைக்கு 10 கோடி ரூபாயில் சிவாலயம் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கற்காழிகையாக முதல்ல அந்த களிமண்ணில் வந்து பூசை செய்யக்கூடிய ஆற்றலை தன் மகனை தன் கணவரை அனுப்பி வைத்த இருவரும் அங்கே வந்து பூசை செய்தார்கள். அப்படி செய்த காரணத்தால் தான் இன்று 10 கோடி ரூபாய் அளவில் மாபெரும் சிவாலயம் அங்கு உருவாவதற்கு நம் சக்தி ஐயாவும் காரணம். இந்த நன்றி கடன் நான் நேற்று மாலையே நாங்கள் வந்திருப்போம். பெரிய அன்னதானம் இருந்த காரணத்தால் நம் மடத்துல இரவு பகலாக அங்கு சாப்பாடு போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அணையாத கடலூர் போல அணையாத அடுப்பு. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு அன்னதானம் செய்கின்ற இந்த பெரும் கருணை. ஐயா போன்ல சொல்கிற பொழுது வண்டியை கொஞ்சம் எம்டியா எடுத்துருவாங்கன்னார். ஏன்னு கேட்டா
இங்கிருந்து தேங்காய் சில பொருட்கள் எப்போ வந்தாலும் இப்ப இல்ல. ஏன் சொல்லணும்னா இப்படி செய்த தர்மத்திற்காக இறைவனே வந்து அந்த நிலையிலே இருந்து ஆட்சி செய்தார். அதுபோல எல்லாரும் அறம் பொருள் இன்பம் வீடாகிய இறைவன் கொடுப்பார். அதனால 12 ஆண்டுகளுக்கு பிறகு இறைவன் இந்த ஒரு வசந்த மாலையை கொடுத்தாரனால் அவருடைய செய்த அன்பு கொண்டுதான். அதனால எல்லாரும் இப்படி இருந்து பெருநிலையில் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த குழந்தைக்கு ஒரு மழலை செல்வம் ஞானமாகிய, அதுவும் சொல்லுவாங்க பெரியவங்க, கல்யாணம் ஆகும்னா ஒரு ஆடவனுக்கு 27 வயசுல தான் கல்யாணம் ஆகும். 24 to 27 அதுலதான் முதிர்ந்த பக்குவத்தை பெறுவார். அதுக்கு முன்னாடி கல்யாணம்னா அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த காம குரோத மதம் ஆச்சரியமாக அந்த சொல்வார்கள் அடங்காத பிள்ளையாகத்தான் பிறப்பார். அதற்கு மேலாக முதிர்ச்சியாக இருந்தால் பக்குவம் பெற்று அந்த குழந்தைகள் ஞானத்தை பெற்று இருப்பார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அப்படி 75 வயசுல தான் மார்கண்ட நாயனார் கருதரித்தார். 60 வயதில் மெய்கண்ட தேவநாயனார் அவதாரம் செய்தார். அப்படி இந்த இடத்திலே இவர்களுக்கும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஞானமான குழந்தை பிறக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டு இப்பொழுது சிவசிவ என்கின்ற டோனோடு நிறைவு செய்கின்ற ஆயத்தப்படுத்துகிறது. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி. போற்றி போற்றி. வெங்காட்டு நாயகி அம்மையுடனாகிய வெங்காட்டு நாதர் மலரடிகள் போற்றி போற்றி. வைத்தியநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. ஆனந்தமா நடராச பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. ஆதிமூலநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திரு காலத்தியப்பர் மலரடிகள் போற்றி போற்றி. திரு ஆனைக்கான் மலரடிகள் போற்றி போற்றி. கமலாம்பிகை அம்மையுடனாயிருந்து புட்டிடம் கொண்டனாகர் மலரடிகள் போற்றி போற்றி. காமாட்சி அம்மையுடனாயிருந்து கச்சி ஏகாம்பரீஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. இத்தனை பேரு இத்தனை கோயிலுக்கு நீங்க பஞ்சபூத தலத்துக்கு இப்ப போயிட்டு வந்துட்டீங்க. அங்கதான் இருக்கிறோம் நம்ம எல்லாம். அதனால இறைவன் உங்களை மாதேஸ்வரரும் மாதேஸ்வரியும் என்றென்றும் சகல செல்வங்களும் தர வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி. போற்றி. சிவ